வணக்கம் மாணவர்களே. 11ஆம் வகுப்பு மனப்பாட பகுதி திருக்குறள். அதிகாரம் குறிப்பறிதல். குறிப்பில் குறிப்புணர்வாரை உறுப்பினுள் யாது கொடுத்தும் கொளல். பொருள்: முகக்குறிப்பில் அகக்குறிப்பை அதாவது உள்ள குறிப்பை அறிபவரை என்ன பொறுப்பை கொடுத்தாவது துணையாக்கி கொள்ள வேண்டும். அதிகாரம் பகைத்திறம் தெளிதல். வில்லேர் உழவர் பகை கொள்ளினும் கொள்ளற்க சொல்லேர் உழவர் பகை. பொருள்: வில் வீரரின் பகையை பெற்றாலும் சொல் வன்மை உடைய அறிஞரின் பகையை பெறக்கூடாது. குறள்: இளைதாக முள்மரம் கொள்க கலையுணர் கைகொள்ளும் காழ்த்த இடத்து. பொருள்: சிறியதாக இருக்கையிலேயே முள்மரத்தை களைந்து அகற்றுதல் வேண்டும். முதிர்ந்துவிட்டால் வெட்டுபவரின் கையையே வருத்தும். இக்குறளில் பயின்றுள்ள அணி பிரிது மொழிதல் அணி. அதிகாரம் மருந்து. மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின். பொருள்: உண்டதும் செரித்ததும் அறிந்து உண்டால் மருந்து என ஒன்று வேண்டியது இல்லை. நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல். நோயையும் அதன் காரணத்தையும் அதை நீக்கும் வழியையும் ஆராய்ந்து மருத்துவர் செயல்பட வேண்டும். குறளில் பயின்றுள்ள அணி சொற்பொருள் பின்வரும் நிலையணி. அதிகாரம் இரவச்சம். இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பரந்து கெடுக உலகு இயற்றியான். பொருள்: பிறரிடம் கையேந்து உயிர் வாழும் நிலை இருக்கும் எனில் அப்படி அவர்களின் உலகத்தை உருவாக்கியவன் அலைந்து கெடட்டும். மனனம் செய்து பயனடையுங்கள் மாணவர்களே. மனப்பாடம் அல்லாத மற்ற குறள்களும் பதிவிடப்படும். நன்கு படித்து தேர்வில் வெற்றியடைய வாழ்த்துக்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள் அமுத சுரபியோடு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.